அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதரேன் என்கிற பட்டணத்தில் வந்து இறங்கின உடனே அங்கே பிசாசு பிடித்திருந்த 2 மனிதர்கள் இயேசுவுக்கு எதிர்பட்டு வந்தார்கள். ஆண்டவரை பார்த்த உடனே, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொல்லி இயேசுவை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து, உன் பேர் என்ன என்று கேட்டார். என் பேர் லேகியோன் என்று சொன்னார். இவன் விட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் அதட்டினார். அப்பொழுது அந்த பிசாசுகள், ஆண்டவரே, எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம், இந்த பன்றிகள் கூட்டத்துக்குள்ளே அனுப்புங்கள் என்று விண்ணப்பம் பண்ணியது. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பிசாசுகள் பன்றிகளின் கூட்டத்துக்குள்ளே போகும்படி கர்த்தர் அனுமதி கொடுத்தார். உடனே அந்த பிசாசுகள் புறப்பட்டு போய் அங்கே மேய்ந்து கொண்டிருந்த 2000 பன்றிகளுக்குள்ளே பிரவேசித்தார். அந்த 2000 பன்றிகளும் மேற்றிலே இருந்து பாய்ந்து கடலில் விழுந்து அமிழ்ந்து மாண்டு போயின. அந்த நிமிஷமே இந்த மனிதன் விடுதலையானான். அருமையான தேவ பிள்ளைகளே, நமது சரீர சுகம் ஆண்டவருக்கு முக்கியம், ஆத்ம சுகம் ஆண்டவருக்கு முக்கியம். நாம் சுகமாயிருப்பது, நம் குடும்பம் சுகமாயிருப்பது, நல்ல ஆரோக்கியமாயிருப்பது ஆண்டவருக்கு மிகவும் முக்கியம். நாம் வியாதியோடு கடந்து வேதனைப்பட்டு மடிந்து போவதை தேவன் விரும்புகிறதில்லை. நாம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாகி, வியாதியிலிருந்து விடுதலையாகி சுகமாயிருப்பதையே விரும்புகிற தேவன். அதற்காகவே இயேசு சிலுவைக்கு போனார். சிலுவை மரணத்தினால் தான் ஆண்டவர் மனிதனுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார், ஆத்ம சுகத்தை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை, அநியாயத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் அந்த மனுஷனுக்கே சுகம் கொடுப்பார் என்று சொன்னால், இரத்தத்தால் மீட்கப்பட்டு நமக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.